அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். டெஸ்ட் 6ஓட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தை ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னும்? இதுதான் கொஷின். 9 சிலந்தை 9 சிலந்தியோட வேலை என்ன? சிலந்தியை பின்னுறது, வலையை பின்னுறது. அந்த வலை 9 எத்தனை நாள்? 9 சமம் ஒரு சிலந்தை ஒரு வலையை பின்னுது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ் 9 9 அடிச்சிட்டோம், 1 1 அடிச்சிட்டோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை? 9 நாள். ஆப்ஷன் பி. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின். பி என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும். அப்போ பியோட மொத்த வேலை எத்தனை நாள் செய்வார்? அரை பகுதியை 6 நாள் செஞ்சால் 12 நாள் செய்வார். கியூ என்பவர் அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாள் செய்கிறாங்க. அப்போ அவரோட வேலை என்னன்னு பார்த்துருவோம். இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? பெருக்கலாயிருமா? 4 12 12 வகுத்தல் 2 3 பெருக்கலாயிரும். அடுத்த ஸ்டெப்பில் 4 12 கியூ எத்தனை நாள் வேலை செய்வார்? 6 நாள் மொத்த வேலை செய்வார். இருவரும் இணைந்து ஃபஸ்ட்டு 2 பேர் சேர்ந்து செய்கிற வேலை கண்டுபிடிச்சோம். பி 12 நாள், கியூ 6 நாள். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 12. 12ல் எத்தனை 12 இருக்குதுன்னா ஒரு 12. 12ல் எத்தனை 6 இருக்குன்னா 2 6. 12 வேலையை பி ஒரு நாளைக்கு ஒரு வேலையும் கியூ 2 வேலையும் செய்வாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த மொத்த வேலையை 4 நாள் முடிச்சிருவாங்க. ஆனால் கேள்வியில் 3/4 பகுதி எத்தனை நாள் செய்வாங்க? நம்ம மொத்த வேலை முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகுது. 3/4 பகுதியை செய்யறதுக்கு, அதாவது முக்கால் வேலையை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகணும்? 3 நாள் ஆகும். அடுத்த கொஸ்டின். ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டும் வேலை செய்தார். பி ஆனவர் மீதி வேலையை 24 நாள் முடிக்கிறார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதாவது 80% எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, வாங்க பார்ப்போம். ஏவோட வேலை 45 நாள். அவர் 15 நாள் அவர் மட்டும் செய்கிறாரு. அப்போ 45ல் 15 வேலையை செஞ்சிட்டார் அவர். மீதி இருக்கிற வேலை 30 வேலை. மொத்த வேலை 45. 45ல் 30 வேலை மீதி இருக்குது இன்னும். இந்த வேலையை தான் யார்? பி செய்கிறார். அப்போ பியோட ஒரு நாள் வேலையை நம்ம கண்டுபிடிப்போம். அப்படியும் போடலாம், இல்லை இப்படியே வச்சு இப்படி பின்னத்தில் வச்சு போட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். எப்படினாலும் போட்டுக்கலாம். இப்போ 30/45 இந்த வேலை தான் இருக்குது இன்னும். இந்த வேலையை தான் அவர் 24 நாளில் செய்கிறாரு. அப்போ பியோட ஒரு நாள் வேலை இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? பியோட ஒரு நாள் வேலையை எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். 30/45 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? 24 பெருக்கல் 45/30 அடித்தோம்னா என்ன வருது? 3 2 12. பியோட ஒரு நாள் வேலை 36 வேலை. அதாவது பி அந்த வேலையை முடிக்கிற நாள் 36. ஏ 45, பி 36. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா கொஞ்சம் பெரிய கணக்கு. எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது பாருங்கள். 36க்கும் 45க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது? 9 அளவு கூடுமா ரெண்டும்? 4 9 36, 5 9 45. 4 5 20, 180. 4 45 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5 20, 4 16. 5 36 எவ்வளோ வருது பாருங்கள். 6 5 30, 3 180. ஏவோட ஒரு நாள் வேலை 4 வேலை, பியோட ஒரு நாள் வேலை 5 வேலை. இருவரும் இணைந்து வேலை செய்தால் 80% முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 2 பேர் சேர்ந்து செய்கிற வேலையை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடும். 180 வேலையை 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் முடியுது? 20 நாளில் முடியுது. 20ல் 80% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அடித்தா எவ்வளோ வருது பாருங்கள். 5 1 5 5 16 5
80. அப்போ எத்தனை நாள் வேலை செய்வாங்க? 16 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. 80%. நான் ஆன்சரில் 20ன்னு கொடுத்துருந்தேன். அது 2 பேரும் சேர்ந்து மொத்த வேலை முடிகிறது 20. 80% 16. சரி, அடுத்த கேள்வி சாதாரணம். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாள்லையும், பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை 15 நாள்லையும், சியும் ஏவும் சேர்ந்து அதே வேலையை 20 நாள்லையும் செஞ்சாங்கன்னா 3 பேரும் எத்தனை நாளாக அந்த வேலை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3த்துக்கு பொதுவாக இங்கே 60. எல்சிஎம் எடுத்தால் 60 வருது. 60ல் எத்தனை 12 இருக்குது? 5 12 60. 60ல் எத்தனை 15 இருக்குது? 4 15 60. 60ல் எத்தனை 20 இருக்குது? 3. 60/9 12. அடித்தோம்னா எவ்வளோ வந்துருச்சு? 5. இந்த 5 ஆன்சர் போட்டக்கூடாது. எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? 2A இருக்குது பாருங்கள், 2B இருக்குது, 2C இருக்குது, பெருக்கல் 2. அப்போ எத்தனை நாளில் வேலை செஞ்சு முடிப்பாங்க? 10 நாளில் வேலை செஞ்சு முடிப்பாங்க. அங்கே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை 8 மற்றும் 20 நாட்களில் முடிப்பார். 4 நாட்கள் வேலை செய்த பிறகு முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ஒரு வேலையை 8 நாள் செய்வோம், பி ஒரு வேலையை 20 நாள் செய்வோம். 2 பேரும் சேர்ந்து செய்யுது. இங்கே பாருங்கள், எல்சிஎம் எடுத்தால் 40. 5 டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்கிறாங்க? 7 வேலை செய்கிறாங்க. 4 நாள் வேலை செய்கிறாங்களா? 4 பெருக்கல் 7 28 வேலை. 28 வேலை செஞ்சுட்டாங்க. மொத்த வேலை எவ்வளோ? 40. 40ல் 28 வேலை செஞ்சுட்டா மீதி இருக்கிற வேலை எவ்வளோ? 12 வேலை. 12 மொத்த வேலை எவ்வளோ? 40. 3 நாங்க 12, 5 நாங்க 40. அப்போ முடிக்க வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது? இன்னும் 10ல் 3 பங்கு வேலை இருக்குது. அடுத்தது, ஏன்ற ஒரு குழாய் ஒரு தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்பும். பி என்ற குழாய் அது தொட்டியை 6 மணி நேரத்தில் காலி செய்யும். 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்தால் எப்போ தொட்டியை நிரம்பும்னு கேட்குறாங்க. 2த்துக்கும் பொதுவாக 24. ஏ 6, பி 4. 24ல் எத்தனை 6? இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. 2த்துக்கு வித்தியாசம் எவ்வளோங்க? இது நிரப்பும், இது காலி செய்யும். இப்போ நிரப்புறதுலேருந்து காலி செய்கிறத கழிச்சோம்னா வந்துடுமா? 24 வகுத்தல் 2 எத்தனை மணி நேரத்தில் காலி செய்யும் பாருங்கள்? 12 மணி நேரத்தில் காலி செஞ்சிடும். இது ஆன்சர் 6ன்னு கொடுத்துருந்தேங்க, அது தவறு. 12. இது சாதாரண கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடும். பி மற்றும் கியூ ஒரு வேலையை 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பார். பியும் கியூவும் 12 15 நாளில் முடிப்பாங்க. 12 கியூ 15. 2த்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 60. 5 4. பி அந்த வேலையை தனியே தொடங்கி 3 நாட்கள் செய்து. பி 3 நாளில் செஞ்சிடறான். ஃபஸ்ட்டு பி 3 நாள் வேலை செஞ்சிடறான். 3 நாள் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பான்? 3 5 15. 60ல் 15 வேலை செஞ்சுட்டான். மீதி 45 வேலை இருக்குது. இந்த 45 வேலையை தான் 2 பேர் சேர்ந்து செய்வாங்க. 2 பேரோட ஒரு நாள் வேலை எவ்வளோ? இவரது 5, இவரது 4, 9. அப்போ எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்க? 5 நாள். இந்த 5 ஆன்சர் இருக்குது இல்லை, ஆனால் கொடுத்துருவாங்க. இப்போ எத்தனை நாள் வேலை நீடிச்சது அப்படின்னா 3 5 கூட்டினா எவ்வளோ? 8 நாள் வேலை நீடிச்சு. அருமையான கொஸ்டினுங்க அதெல்லாம். சரி, அடுத்தது பாருங்கள். சரி வாங்க, அப்படியே இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் பார்த்தோம். டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் தெரிஞ்சிருது எவ்வளோ டோட்டல் ஒர்க் அப்படின்னு. 4m. ஒரு m எத்தனை ஃபீமேலை நான் ஈக்குவல் பண்ணிடுறேன். 4m. இப்போ 4 பெருக்கல் 11. எத்தனை இப்போ லேடிஸு? 6. எவ்வளோ வேலை? 8 வேலை. 4 11 44 கூட்டல் 6 பெருக்கல் 8. இப்போ 50 பெருக்கல் 8 எவ்வளோ வந்துடுச்சுங்க? 400. இந்த 400 வேலையை பெண்கள் மட்டும் எத்தனை நாள் செய்வாங்கன்னா 10 பெண்கள் பாருங்கள், அடித்தோம்னா எவ்வளோ வருது? 40. ஆன்சர் 40. இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது போய்டுவோம். அடுத்தது
9வது கொஷின். இது போன டெஸ்ட்டில் கேட்ட கொஷின் தாங்க. ஃபஸ்ட்டு 2வது ஆண்கள் டிவைடட் பை முதல் ஆண்கள், 2வது பெண்கள் டிவைடட் பை ப்ளஸ் போட்டுக்கணும் நடுவில் முதல் பெண்கள் பெருக்கல் 1/86. இதை அடித்தோம்னா பாருங்கள் என்ன வருது. 7 2 14, 3 2 6, 5 2 10, 4 2 8, 7 4 28 ப்ளஸ்ஸு 3 5 15 டிவைடட் பை 3 4 12 சமம் 1. 1/86 43 43/12 பெருக்கல் 1/86 ஈக்குவல் டு 1 2. அப்போ 24. 2 12 24. ஆன்சர் வந்து 24. 10வது கணக்கு. ஏ பி என்ற குழாய்கள் இரு தொட்டியை முறையே ஏ பி 6 8. 6க்கு 8க்கு என்ன 24 எடுத்துக்கலாங்களா. 4 3. இரு குழாய்களும் 2 மணி நேரம் திறக்கப்பட்டு, இப்போ 24 மணி நேரம் மொத்தம் ஆகுதுன்னு நினச்சி ரெண்டும் சேர்த்து இரு குழாய்களும்னா 2 கூட்டினா 7, 2 7 14. 14 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ மீதி எவ்வளோ இருக்குது 10. இந்த 10 பி மட்டும் நிரப்பாகும் நேரம். பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 3 வகுத்தோம்னா எவ்வளோ 3 1/3. சாதாரண கணக்குங்க. ஏபி என்பவர் 25-20 நாட்களில் வேலை செய்து முடிப்பார். ஏ வேலை தொடங்கி 10 நாட்கள் கழித்து பி சேர்கிறார் எனில் வேலை எத்தனை நாட்களில் முடியும்? ஏபி 25 20 50 2 25 50 சாரி 100. 100 4 25 100 5 20 5 20 100. ஏ 10 நாள் வேலை செய்கிறான். 100 வேலையில் ஏ 10 நாள் வேலை செஞ்சுட்டான், 40 வேலை செஞ்சுட்டான். மீதி எவ்வளோ இருக்குது 60. இப்போ 60 வேலையை தான் 2 பேர் யார் யார் சேர்ந்து செய்கிறாங்க, ஏவும் பியும். 60/9. 60 9ஆல் அடித்தா 6 9 54. மீதி 6 9 54. மீதி 6 9 6 6/9. இதை அடித்தோம்னா 6 2/3. அப்போ ஆன்சர் 6 2/3. எத்தனை நாளில் முடியும்? 6 2/3 நாளில். எத்தனை நாளில் அந்த வேலை முடியும்னு கேட்குறாங்க. இந்த கொஷினில் இப்போ நான் வந்து கரெக்ஷன் பிடிஎஃப் போடுறேன். கொஷினில் இங்கே 16 இருக்கும். ஆல்ரெடி 10 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. இது ஒரு 6 2/3. 16 2/3 நாள். சார் அடுத்த கொஷின் சார். அடுத்ததெல்லாம் ரொம்ப சாதாரணம் சார். ஏ தேர் ஆர் மெனி இண்டியன்ஸ் ஹூ ஆர் ஆனஸ்ட். மோகன் இஸ் இண்டியன். மோகன் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையானவர் நேர்மையானவர் சொல்கிறாங்க. அதில் மோகன் நேர்மையானவன் சொல்கிறாங்க. மோகன் இந்தியன் சொல்கிறாங்க. மோகன் ஆனஸ்ட் வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லை. மோகன் ஆனஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குதா? இல்லை. அப்போ ரெண்டுமே சரியில்லை. ஏன்னா கரெக்டாக அதை ஒன்றை வச்சு நம்மளால சொல்ல முடியாது. அதனால் அடுத்தது மினிஸ்டர்ஸ் அரைவ்ட் அட் பப்ளிக் ஃபங்க்ஷன் தேர் கார்ஸ். ஆல் மினிஸ்டர்ஸ் ஆர் ரிச். மினிஸ்டர்ஸ் ஹேவ் கார். மினிஸ்டர் கம் டு த பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ். காரில் வராங்க. அமைச்சர்கள் பொது நிகழ்ச்சிக்கு காரில் வருகை புரிகின்றனர். அமைச்சர்கள் வசதி படைத்தவர்கள். அதை பற்றி இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அமைச்சர்களிடம் கார் உள்ளது. அமைச்சர்கிட்ட கார் உள்ளது. அமைச்சர்கள் பொது நிகழ்ச்சி வராங்க. அப்போ எது 2 சரி? 2 3 சரி. பார்த்தோன்னே சொல்லிடலாங்க இதெல்லாம். அடுத்தது சில மனிதர்கள் நல்லவர்கள், சில மனிதர்கள் புத்திசாலிகள். 2த்துல எது பொதுவாக இருக்குது? மனிதர்கள் பொதுவாக இருக்குது. மனிதர் இது. புத்திசாலிகள் நல்லவர்கள். இது மனிதர் நல்லவர் புத்திசாலி. சில மனிதர்கள் நல்லவர்கள், சில மனிதர்கள் புத்திசாலி. சில புத்திசாலி நல்லவர். புத்திசாலிக்கு நல்லவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை.
சில நல்லவர்கள் புத்திசாலிகள், அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ 2 தவறு. ஆல் பாஸ்கெட் பிளேயர்ஸ் ஆர் டால் மேன். எல்லா கூடைப்பந்து வீரர்களும் உயரமானவர்கள். ஆல் பேஸ்கெட் பிளேயர்ஸ் ஆர் அத்லெட்ஸ். எல்லா கூடைப்பந்து வீரர்களும் ஆர் தடகள வீரர்கள். என்ன கேட்குறாங்க பாருங்க. முடிவு. எல்லா உயரமானவர்களும் கூடைப்பந்து வீரர்கள். உயரமாக்கிறவங்க கூடைப்பந்து வீரர், எல்லா உயரமாக்கிறவங்களும் கூடைப்பந்து வீரர் இல்லை, அப்படின்னா அது தப்பு. அனைத்து தடகள வீரரும், எல்லா தடகள வீரரும் கூடைப்பந்து வீரராக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன தப்பு? 2மே தப்பு. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை கிளாஸ் ஆர் பிரைட். சரளா இஸ் நாட் பிரைட். சரளா மஸ்ட் ஒர்க் ஹார்ட். அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை. சரளா இஸ் நாட் ஸ்டூடெண்ட் இன் மை கிளாஸ். சரளா அவங்க ஸ்டூடெண்ட்டை பற்றி ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லவே இல்லை. கரெக்டு தான் இது. அடுத்தது அதே தாங்க இது. அடுத்தது 18வது கொஸ்டின் பாருங்கள். முன்ன போட்டோமே அதே மாதிரி தான். முன்ன எப்படி போனாங்க, நம்ம அடுத்த சம் போயிடுவோம். 6 ஆண்கள் 8 பெண்கள் ஒரு வேலையை 14 நாட்களிலும் 8 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் அதே வேலையை 10 நாட்களில் முடிப்பார் எனில் அதே வேலையை ஒரு ஆண் எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஆண் பெண் ரேஷியோவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். 6 மென்னு ப்ளஸ் 8 ஃபீமேலு ஒரு வேலையை 14 நாள். அதே வேலையை 8 மேல் ப்ளஸ் 12 ஃபீமேல் 10 நாளில் பேருக்குன்னா வந்துருச்சுங்க. 6 10 60 84 எம் ப்ளஸ் 5 8 80 112 எஃப் 80 எம் ப்ளஸ் 120 எஃப். எம்எல்லாம் ஒரு பக்கமும். இப்போ 4 எம் ஈக்குவல் டு 8 எஃப். 120ல் 112 போச்சுன்னா எவ்வளோ? 8 எஃப். அப்போ எம் ஈக்குவல் டு 2 எஃப். அப்போ எம்முக்கும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்ன ரேஷியோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, மொத்த வேலையாக மாற்றுறோம். ஆண் தான் முடிக்கிறான். அப்போ ஆண் இருக்கிற இடத்துல பாருங்கள் 6 எம். எம் அப்படியே வச்சுக்கிறேன். 8 எஃப். எஃப்க்கு இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ 2 எஃப் ஈக்குவல் டு எம்மா. அப்போ 8 எஃப்னா 4 எம்மா. 4 எம் இன்ட்டு 14. இப்போ 10 எம் ஈக்குவல் டு 14. அப்போ எவ்வளோ நாள் ஆகுது பாருங்கள்? 140. ஒரு ஆண் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 140 நாள் ஆகுது. அடுத்த கொஸ்டின். 20 பெண்கள் 16 நாளில் ஒரு வேலையை செஞ்சுருவாங்க. அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாளில் செஞ்சுருவாங்க. இப்போ ரேஷியோ கேட்குறாங்க. எப்படிங்க போடுறது? இதுக்கு எப்படி போடுறது யோசிங்க. சாதாரணங்க, ரொம்ப சாதாரணமாக போட்டுடலாம். முன்ன போட்டலாம் அதே மாதிரி போட்டுடலாங்க. ஈக்குவல் பண்ணி போட்டால் முடிஞ்சிச்சு. ரேஷியோ வந்துருச்சு. 20 வேலையை 20 பெண்கள் 16 வேலை செய்கிறாங்க. இது எதுக்கு சமம்? 16 ஆண்கள் 15 நாள் செய்கிறதுக்கு சமம். ரேஷியோன்னா எம் பை யாரோட ஆண் பெண்ணு எம் பை டபிள்யூ வேணும். மற்றெல்லாம் பெருக்கலுக்கிறது இந்த பக்கம் என்ன வந்துங்க. 20 பெருக்கல் 16 டிவைடட் பை 16 பெருக்கல் 15. 16 கேன்சல் ஆகிடுச்சு. 3 5 15 4 5 20. அப்போ ஆன்சர் பாருங்கள் 4:3. சாதாரணம். ஏ என்ற நபர் ஒரு வேலை 24 நாட்களில் முடிப்பார். 24 நாளில் ஏ ஒரு வேலை செஞ்சுட்டான். பி அதே வேலையை 2/5 பங்கை 12 நாளில் செஞ்சுட்டான். அப்போ பி எத்தனை நாள் செய்வான்? 6. பி 30 நாள் செய்வான். அப்போ பி அந்த வேலையை 30 நாள் செய்வான். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது பாருங்கள். 24
30 6ஆல் வகுக்கிறேன் 4 5 20 120 4 30 120 5 24 120. சரி 6 நாள் 2 பேர் செய்கிறாங்க. அப்போ 120 வேலையை 6 பெருக்கல் 9 6 9 54 வேலை 54 வேலை செஞ்சுட்டாங்க. மீதி இருக்கிற வேலை பாருங்கள் 6 இங்கே 11 தான் இருக்கும் 66 வேலை இருக்குது. இப்போ மீதியுள்ள வேலையின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. மொத்த வேலை 120 செஞ்ச வேலை 54 மீதி இருக்கிற வேலை 66 120ல் 66 வேலை இருக்குது. அடித்தோம்னா எவ்வளோ வருது பாருங்கள் 11/20 6ஆல் அடிச்சிருக்கேன் 11/20 அவ்வளோதாங்க. சரிங்க அடுத்தது நம்ம வென் டயக்ராம் பார்த்துருவோம். நீல கண் உடையவர்கள் பெண்கள் மருத்துவர். நீல நிறமாக கண் இருக்கிறவங்க நீல நிறமாக நம்மளுக்கெல்லாம் கண் நீல நிறமாக இல்லை. ஃபாரின்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீல நிறமாக ஒரு சிலருக்கு கண் இருக்கும். அவங்க பெண்களாகவும் இருப்பாங்க மருத்துவராகவும் இருப்பாங்க எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆன்சர் டி. ஸ்டார் மூன் மார்ஸ். ஸ்டார் தனி மூன் தனி மார்ஸ் தனி தனித்தனியாக. அப்போ பி ஆப்ஷன். பெற்றோர்கள் தாய்மார்கள் தந்தையர். சரி இதுக்கு எப்படிங்க வென் டயக்ராம் வரும்? தாய்மாரும் தந்தையரும் உள்ள அவங்களுக்கு மேலே பெற்றோர். சி ஆப்ஷன். பிஜிஎன் பேட்ஸ் டாக்ஸ். இதுக்கு எப்படிங்க வரும்? பிஜிஎன் வந்து பேட்ஸ்குள்ள பேடை வந்து பெருசு அதுக்குள்ள பிஜிஎன் டாக் தனி. கடைசி கொஸ்டின். புறாக்கள் பறவைகள் பறவைக்குள்ள புறா நாய் தனி. அதான் முன்னே சொல்லியாச்சு. கடைசியா மில்க் கோட் கவ் அண்ட். இது என்னங்க வரும்? இதுக்கு பால் ஆடு பசு கோழி. இதுக்கு என்ன வரும் பாருங்க? எது வரும்? பாலை எது தரும்? பசுவும் தரும் ஆடும் தரும். கோழி பால் தராது. அப்போ ஆப்ஷன் டி. நான் சின்னு கொடுத்துருந்தேன் அது ராங்கு. டி. இது பாலை எது கொடுக்கும்? பசுவும் கொடுக்கும் ஆடும் கொடுக்கும் கோழி தராது. ஆப்ஷன் டி. தேங்க்யூ. அட்மிஷன் போடாதவங்க கொஞ்சம் அட்மிஷன் போட்டுக்கங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டைப் பண்ணணும் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்குது. கொஞ்சம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். எனக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை. ஒருத்தர் கூட எனக்கு தெரியாதவங்க இல்லை. அதனால் உங்ககிட்ட நான் அமௌண்ட் கேட்குறது எனக்கு வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு நிறைய குறை எதுனாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்குறது இந்த கொஷினோட ஸ்டாண்டர்டை நீங்கள் பாருங்கள். மற்றவங்ககிட்ட கம்பேர் பண்ணுங்கள். பெரிய சென்டர்னு சொல்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன்னு நான் சொன்னால் அது தற்பெருமை. நீங்களே ஒப்பீடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.